ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா இன்னைக்கு வந்து மைசூர் பாக்கு தான் செய்ய போறேன். அதுக்கு பாருங்க ஒரு ரொம்ப 3 பொருள் தான் தேவை. ரொம்ப ஈஸியா டக்குன்னு செஞ்சிடலாம் வீட்லயே. வந்து கடல மாவு வந்து நல்லா சலிச்சிட்டு நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். கடல மாவு ஒரு போல் அளவு. அது சக்கரை வந்து ஒரு போல் கடல மாவு எடுத்தா 2 போல் சக்கரை. நான் ஒரு போல் இங்க வச்சிருக்கேன், மிச்சத்தை இதுல வச்சிருக்கேன் கொட்டிப்பேன். அதுக்கப்புறம் 2 போல் சக்கரை, ஒரு பங்கு கடல மாவுக்கு 2 பங்கு சக்கரை. அப்போ ஒரு போல் கடல மாவுக்கு 2 போல் சக்கரை. எண்ணெயும் அதே மாதிரி 2 போல் எண்ணெய் வேணும். அதுக்கு நான் வந்து அதுல நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி நான் செய்ய போறேன். நீங்க நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம், டால்டாவும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி செய்யலாம், இல்ல வெறும் நெய்லியும் செய்யலாம். நம்ம ரொம்ப வெறும் நெய்ல செஞ்சா ரொம்ப ரிச்சா இருக்கும் சொல்லிதான் நான் இது பண்ணிருக்கேன். நெய்யும் எண்ணெயும் எடுத்துருக்கேன். நெய்யும் எண்ணெயும் எதுக்கு யூஸ் பண்ணேன்னா மைசூர் பாக்கு நல்லா சாஃப்டா வரும், அதனாலதான் இந்த எடுத்திருக்கேன். இப்ப நம்ம டக்குன்னு நெக்ஸ்ட் ப்ராசஸ் சொல்றேன் உங்களுக்கு எப்படி பண்றதுன்னு. இப்படி ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. அதே இல்லைன்னா ஒரு பிளேட், ரவுண்ட் பிளேட் அல்ல ஸ்கொயர் பிளேட் எதுனாலும் எடுத்துட்டு கொஞ்சம் ஃபர்ஸ்டே வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய் போட்டு இதை வந்துட்டு அதை வந்து நல்லா வந்து இது பண்ணி விட்டுருங்க. அப்ப நம்ம போட்ட முடிச்ச உடனேயே வந்து நம்மளுக்கு வந்து இது டக்குன்னு கொட்டுறதுக்கு ஈஸியா இருக்கும். இதெல்லாம் ஃபர்ஸ்டே பண்ணி வச்சிருங்க. அதே மாதிரி நெய்யை கொஞ்சம் உருக்கி வச்சுக்கணும். நெய்யும் எண்ணெயும் ரெண்டுமே சேர்த்து கொஞ்சம் நல்லா உருக்கி வச்சுக்கணும். இது வந்து நம்ம போட்டு நல்லா ஒரு போட்டு வச்சிடலாம் பாருங்க. நெய் நல்லா போட்டுட்டு ஃபுல்லா எல்லா இடத்துலையும் அப்பதான் வந்து அது விட்டு வரும், அந்த இதை விட்டு வெளியே வரும், அது ஒட்டாம இருக்கும். அதனாலதான் அது நெய் போடுறது. போட்டுட்டு நெக்ஸ்ட் இப்போ வந்து நெய்யும் எண்ணெயும் உருக்கி வச்சுக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு போல், நல்லா ஒரு ஸ்டீல் போல்ல இந்த நெய்யும் இதையும் எண்ணெயும் வந்து நல்லா உருக்கிக்கலாம். நம்ம பாருங்க இப்ப எண்ணெயும் நெய்யும் உருக்கி நல்லா அப்படி வச்சுட்டேன். இந்த சைட்ல எண்ணெயும் நெய்யும் உருக்கி வச்சுக்கணும். இந்த சைட்ல வந்து கடாயை வச்சுட்டு நல்லா திக்கான கடாயை வச்சுக்கோங்க, இல்லை ரவுண்டு பாத்திரம் ஒன்று வச்சுக்கோங்க. நான் இதில் தான் வைக்க போறேன். இப்ப சர்க்கரை வந்து நான் ஒன்று எடுத்துருக்கேன் இல்லையா, இப்ப 2 பங்கு சர்க்கரை கொட்டணும். இது ஒரு பங்கு, திருப்பி இன்னொரு பங்கு சர்க்கரை. பாருங்க 2வது போல் சர்க்கரை கொட்டிட்டேன். இப்போ 2 போல் சர்க்கரை. இதுக்கு வந்து ஒரு பெரிய டம்ளர் அளவு தண்ணி, புரியுதுங்களா? இதுதான். இதை ஃபர்ஸ்ட் இப்படி ஊத்திட்டு ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வைங்க. சர்க்கரையும் தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆன உடனே அதுக்கப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுக்கோ. இதை வந்துட்டு மிக்ஸ் ஆகி சர்க்கரையும் தண்ணியும் ஒரு ஃபுல்லா அதில் மிக்ஸ் ஆன உடனே ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம். நம்ம பற்ற வச்சு இப்போ பாகு இது பண்ணிக்கலாம். கம்பி பாகு தான், ஒரு கம்பி பாகு விட்டா போதும். நம்மளுக்கு ரொம்ப 2 கம்பி பாகு அளவுக்கு ரொம்ப ஹார்டா விட்டீங்கன்னா மைசூர் பாக்கு ஹார்டாயிரும். அதனால ஒரு கம்பி பாகு அளவுக்கு இதை விட்டு நம்ம வந்து இது பண்ண வேண்டியதுதான். இப்போ கம்பி பாகு காசிக்கலாம். இப்போ வந்து எப்படியும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகும் பாகு வர்றதுக்கு. இதாகட்டும். இப்போ இதை வந்து பாகுக்கு நம்ம நல்லா வச்சு ஃபுல் ஃப்ளேம் வச்சு கேஸுங்க. நல்லா இதை வச்சு நம்ம இது ஒரு 2 ஆள் வேணும். இதை பிடிச்சிட்டு நல்லா கிளறதுக்கு. இதெல்லாம் மாவெல்லாம் கொட்டிட்டா கொஞ்சம் கிளறதுக்கு கொஞ்சம் இதாகணும். 2 ஆள் வேணும். இந்த சைட்ல எண்ணெயை வச்சுக்கோங்க. ஏன்னா எடுத்து ஊற்றி மாவு போட்டுட்ட உடனே எண்ணெயை வந்து எடுத்து ஊற்றி தான் கிளறணும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து எனக்கு சின்ன வயசுல நாங்கள் சின்னதாக இருக்கும் போது வீட்டில் அப்பெல்லாம் வந்து இப்பெல்லாம் டிவி ஃபோனு எல்லாமே இருக்கு பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டு. அப்போல்லாம் என்னன்னா இந்த பலகாரம் செய்யும் போதெல்லாம் அம்மா பக்கத்தில் உட்காந்து நம்மலாம் பார்ப்போம் இல்லையா. எங்கள் வீட்டில் சின்னதுலேருந்தே எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து பலகாரம் செஞ்சால் எங்கள் அம்மா வந்து மைசூர் பாக்கு செய்யாமல் இருக்க மாட்டாங்க. அதனால எனக்கு அந்த ரெசிபி வந்து அப்படியே மைண்ட்ல நல்லா ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். இந்த பலகாரத்தெல்லாம் எடுத்து அடுக்குவோம், எல்லாம் செய்வோம் இல்லையா. ஆனா இப்ப இருக்க பசங்க எங்க இது இப்பெல்லாம் அந்த பலகாரம்லாம் செய்யறதே இல்லை. வீட்டுல ஃபுல்லா ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம வீட்டுல செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். வெளியே வாங்கி கொடுக்கறதோட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வீட்டுல செஞ்சு கொடுங்க. காசுலாம் அந்த பாகு நல்லா வரணும். இப்போ 10 மினிட்ஸ் ஆகும். பாருங்க நல்லா இப்ப பாகு பதம் வந்துருச்சு. ஒரு இளம் பாகை எடுத்துக்கோங்க. பாருங்க தூக்கி இப்படி ஊற்றும் போது இது இப்படி கம்பி மாதிரி ஊற்றி கீழே இருந்து அப்படி ஜவ்வு மாதிரி மேலே வரணும். சரியா? இல்லைன்னா அப்படி உங்களுக்கு தெரியலன்னா இதை வந்து ஒரு தண்ணியில் ஒரு தட்டில் ஒரு தண்ணி வச்சுட்டு சும்மா அதில் ஒரு ட்ராப் விட்டிங்கன்னா அது கலங்கக்கூடாது. அது வந்து கலங்காமல் அப்படியே நிற்கும். இப்படி கலங்காமல் நிற்கிறது தான் வந்து கலங்காமல் நிற்கிது பாருங்க. அது பாக ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கையில வச்சு கூட பாத்துக்கலாம். உங்களுக்கு சூடா இருக்கு. இப்ப எனக்குன்னா கையில வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி கையில வச்சு இப்படி பாருங்க, அது வருதா அப்படி இதை வருதா அது தெரிஞ்சுப்போம் நம்ம. இப்ப சின்ன பசங்க எல்லாம் செய்யும்போது கஷ்டம். அதனால ஒரு சின்ன தட்டு வச்சுட்டு
அதை வந்து அந்த தண்ணியை எடுத்து இப்படி விடும் போதே உங்களுக்கு தெரியும், நல்லா அப்படி கம்பி மாதிரி வரும், கம்பி மாதிரி வந்து ஜவ்வு மாதிரி நிற்கும். அதை எடுத்து ஒரு ட்ராப் இப்படி விட்டுட்டா அது வந்து இப்படி கலங்கவே கலங்காது. அந்த தண்ணியில் காட்டு கலங்கவே தொட்டா உங்களுக்கு வந்து தெரியும், அப்படியே தெரியுதா உங்களுக்கு? இதுதான் பாகு அளவு அர்த்தம். இப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, இப்போ இந்த மாவு வச்சிருக்கோம் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலரணும். 2 பேர் வேணும் ஆனா இதுக்கு, அதனால 2 பேர் இருந்தால் ஒருத்தர் போட மெதுவாக கிளறிடலாம். இப்போ ஸ்லோ பண்ணிக்கோங்க ஸ்டோவை ஃபுல்லா. இப்போ இந்த பாகுல வந்து மாவை வந்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இதை அப்படியே கிளறிட்டே வாங்க. சிலர் வந்து எண்ணெயில கலக்கி ஊத்துவாங்க. ஆனா வந்து நான் பார்த்த வரைக்கும் எங்க அம்மா எல்லாம் இப்படிதான் செய்வாங்க. இந்த மாதிரி போட்டு கிளறி ஃபுல்லா மெதுவா இதை கிளறி எடுத்துக்க வேண்டியதுதான். ஃபுல்லா போட்டுக்கிறேன். நீங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டுட்டு இதை கிளறிடுங்க. இப்போ பாருங்க, அது மாவு கொட்டி முடிச்சோடனே எப்படி வருது பாருங்க, இப்படி வரும். இந்த ஸ்டேஜ்ல வந்து எண்ணெயை மொண்டு ஊத்தி நம்ம கிளறிட்டே இருக்கணும். எண்ணெய் வந்து அந்த மொத்த எண்ணெயும் சேர்ந்து செலவாயிரும், இதுக்கு டக்குன்னு எடுத்துரும். அதனால எண்ணெயை ஊற்றி தான் கிளறணும். கிளறிட்டே இருக்கணும், கை விடாம கிளறணும். இதுக்கு மைசூர் பாக்கு ஒன்று என்னன்னா, கை விடாம கிளறிட்டே இருக்கணும். அந்த ஆயில் திருப்பி எண்ணெயை எடுத்து ஊற்றிக்கணும். அது அப்படியே பொரிஞ்சு மேலே வரும்போது தான் அது பதம் வந்துருச்சுன்னு தெரியும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றியே கிளறிட்டே இருக்கலாம். கொஞ்சம் ஆஃப் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. கை கொஞ்சம் ஒரு மாதிரி ஒஞ்சி போவோம், அது நம்மளுக்கு கிளறும் போது ஒரு மாதிரி டயர்ட் ஆகும். ஆனாலும் இது கிளறிட்டு இருந்தால் தான் இது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால தான் சொன்னேன், உங்களை கடமான பாத்திரமா வச்சுக்கோங்க. நல்ல திக்கா இந்தாலியம் கடாயி, அப்புறம் வந்துட்டு நல்ல திக்கான பாத்திரம், அகல பாத்திரம் வச்சுட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்க, இப்போ எண்ணெயை ஊற்றி கிளற அது அப்படியே பேஸ்ட் மாதிரி வரும், தெரியுதா உங்களுக்கு? இப்போ கிளறிட்டே இருக்கலாம். பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயிரும். இது அப்படியே பொறுன்னு ஆகணும். பாருங்க, அவ்வளோ எண்ணெயும் ஊற்றி வச்சு நான் மொண்டு ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். நம்ம அந்த எண்ணெயில் தான் இது அப்படியே வேகும், வந்து அப்படியே வந்து அது பதத்துக்கு வரும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயிரும். இது பாருங்க, இப்போவே பாதி உருண்டு வந்துருச்சு. தவா விட்டு இப்படி தனியாக வரணும். அது எண்ணெய் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அப்படியே பேஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம கிளற பாருங்க, அப்படி பொங்கி வருதா? இன்னும் கொஞ்சம் பொங்கி வந்தால் எடுத்துடலாம். அவ்வளோதான் பதம், அதுதான் பதம். இன்னும் கொஞ்சம் பொங்கி வரணும். வந்த உடனே நம்ம எடுத்துட வேண்டியது தான். ரொம்பவும் விட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆயிரும் உங்களுக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆயிரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாங்க இந்த வீட்டில். இது ரொம்ப வந்து எல்லா பிள்ளைங்களுக்கும் மைசூர் பாக்குனா ஒரு ஃபேவரட்டான இது தானே. பாருங்க, எப்படி பொங்கி வருது பார்த்தீங்களா? பொறுன்னு இப்படி வரும், தெரியுதா உங்களுக்கு? அப்படியே பொறுன்னு வரும். இன்னும் கொஞ்சம் ஆகும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வந்து அந்த எண்ணெய் எல்லாம் அப்படியே பிரிஞ்சு வர்றது நம்ம தெரியும். கடாயை விட்டு அப்படியே உருண்டு வரும். அது உருண்டு வரும்போது நம்ம வந்து இது பண்ணிகிட்டே இருக்கணும். கை கொஞ்சம் வலிக்கும், ஏன்னா இது கிளறிட்டே இருக்கும் இல்லையா? இது ஒரு இப்போ 15 மினிட்ஸாக நான் இப்போ கிளறேன். 15 மினிட்ஸ் ஆகும் அது ஆகி வர்றதுக்கு. பாருங்கள், அந்த எண்ணெய் தாக்குறதானா சின்ன பசங்கள்லாம் செய்யும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. நம்ம வந்து பெரியவங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ தான் சமையல் கற்றுக்குறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். பாருங்கள், அடி பிடிக்காமல் பண்ணுங்கள். கொஞ்சம் விட்டாலும் அடி, எண்ணெய் எடுத்து ஊற்றுற நேரத்தில் கொஞ்சம் டக்குன்னு பிடிச்சிரும். அதனால அடி பிடிக்காமல் ஸ்லோவில் வச்சு ஆஃப் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுட்டுருங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சுக்காதீங்க. பாருங்கள், எப்படி வருதுன்னா தெரியுதா உங்களுக்கு? இன்னும் கொஞ்சம் வரணும், ஆஃப் பண்ணி இன்னும் கொஞ்சம் வரணும். பாருங்க, நல்லா இப்போ இதுதான் இந்த ஸ்டேஜில் தான் எடுத்துடணும். பாருங்கள், இப்போ ஆயிடுச்சா? இது எப்படி வந்து நல்லா அப்படியே கடாயை விட்டு தெரியுதா உங்களுக்கு? சைடில் அப்படியே வருது. கடாயை விட்டு உருண்டு வரணும். இந்த உருண்டு வந்துருச்சு, அவ்வளோதான். இதுதான் பதம் உங்களுக்கு. இந்த பதத்தில் வந்து எடுத்து ஊற்றிட வேண்டியது தான். மோல்டில் ஊற்றி வச்சுருங்க. இல்லை மோல்டு இல்லைன்னா நீங்கள் வந்து தட்டு இருந்தால் கூட தட்டில் ஊற்றிக்கலாம். அதை பாருங்கள், இது பதம் தான். இந்த பதம் வந்துச்சுன்னா ஒரு உங்களுக்கு தெரியுதா? மேலே பொரிஞ்சு வர மாதிரி இருக்குது பார்த்தியா? இதுதான் வந்து பதம் உங்களுக்கு. எண்ணெய் வந்து நிறைய தான் செலவாகும். இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பாருங்கள், அது நெய் ஃபுல்லாக ஊற்றிட்டு எண்ணெயும் அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றுனேன். இப்போ வந்துட்டு எல்லாமே வருது. எப்படி வருது இல்லையா? இந்த ஸ்டேஜில் தெரியுதா உங்களுக்கு? இது பொரிஞ்சு வருது, தெரியுதா? இது பொரிஞ்சு இப்படி வரணும். அந்த பொரிஞ்சு வந்து வர ஸ்டேஜில் எடுத்து நம்ம கடாயில் ஊற்றிட வேண்டியது. அவ்வளோதான், முடிச்சு போச்சு. கரெக்டாக இந்த ஸ்மெல் உங்களுக்கு, அந்த மைசூர் பாக் ஸ்மெல் அப்படியே வந்துடும். அது பதமாக ஆகி வரும்போது மைசூர் பாக் ஸ்மெல் அப்படியே வந்துடும். இதுதான் பதம். இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு டக்குன்னு தூக்கி ஊற்றிடணும். ரொம்ப நேரம் விடக்கூடாது. தள்ளு பாருங்கள், இப்போ எடுத்து இந்த மாதிரி ஒரு மோல்டு வச்சு இந்த மோல்டில் அப்படியே ஊற்றிக்கணும். அப்படியே உருண்டை ஊற்றுரும். அது அப்படியே அதுதான். நெக்ஸ்ட் மோல்டு எடுத்துக்கிட்டேன் நான். ஏன்னா வந்து ஒரு மோல்டில் வந்து பத்தாது, அதனால் நான் 2 மோல்டு பண்ணி வச்சுட்டேன் நான். இதில் ஊற்றுறேன்.
அது 2 பேர் இருக்கணும் அது செய்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் விட்டுட்டு அப்படியே பிடிச்சிரும். பாருங்க உங்களுக்கு தெரியுதா, கீழே அப்படியே பிடிச்சிரும். அதனால ஃபாஸ்ட்டாக எடுத்துடணும். நான் ஒரு 2 செகண்ட் வச்சுட்டேன், அதுக்குள்ளார கீழே இதாகிடுச்சு. அது டக்குன்னு அப்படியே கட்டி ஆயிரும். அதனால இதை வந்து அப்படியே எடுத்து டக்குன்னு போட்டுற வேண்டியதான், முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக. இதில் பாருங்க, அதை வந்து அமுத்தி விடாதீங்க. அமுத்தி விட்டால் அந்த பொறுன்றது இருக்காது, முறுமுறுன்னு ஒரு மாதிரி இருக்காது. கொஞ்ச நேரம் ஆனாலே இதில் வந்து அப்படியே பிடிச்சிரும். அதனால இதை வந்து உடனே எடுத்து இதில் போட்டுருங்க. அதான் 2 பண்ணி வச்சேன் நான், ஏன்னா 1ல் பத்தாதுன்னு சொல்லி. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் ஒரு செகண்ட் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போவே சூடாக இருக்கும்போது ஸ்லைட்டாக ஒரு வந்து கத்தியை வச்சு நான் உங்களுக்கு என்னென்ன பீஸ் என்னென்ன மாடலில் வேணுமோ அந்த அளவில் போட்டுக்கோங்க. லாங்காக பீஸ் வேணுமா, இல்லை ரெக்டாங்கிளாக வேணுமா, இல்லை ஸ்கொயராக வேணுமான்னு அதை அப்படியே போட்டு விட்டுருங்க. இல்லைன்னா வந்துட்டு நம்மளுக்கு அதுக்கப்புறம் ஹார்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பீஸ் போட முடியாது. போட்டுட்டு இந்த மாதிரி மெதுவாக போடுங்க. சூடு இருக்குது உங்களுக்கு தெரியும், மெதுவாக அப்படி சூடு இருக்கும் போதே போட்டுடணும். சூடு இறங்கிடுச்சுன்னா உங்களால் போட முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு பீஸும் வராது, உங்களுக்கு எடுக்கும் போது கஷ்டமாக இருக்கும். இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் ஆற விட்டுருங்க. ஒரு 1/2 அன் ஹவர் இல்லை 15 மினிட்ஸ் அதுக்குள்ளே ஆறி வந்துடும். ஆறி வந்தோடனே இதை திருப்பி ஒரு தட்டில் போட்டு நீங்கள் எடுக்கும் போது அழகாக வந்துடும் இது. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் இது ஹீட் கம்மியாகிடுச்சு. இப்போ கத்தியை வச்சு இந்த சைடை ஃபுல்லாக மெதுவாக இப்படி ஒரு இது பண்ணி விட்டுங்க, இப்படி ரவுண்டாக இப்படி பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ அதை எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சு கத்தியை வச்சு இந்த ஃபுல்லாக இந்த மோல்டை வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எவ்வளோ மேலே இருந்துச்சு பாருங்கள், அப்படியே அது இறங்கிடும். அப்படியே லூஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ கத்தியை வச்சு இப்போ டக்குன்னு இதை போட்டு திருப்பி போட்டுடலாம். இதில் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுட்டு இதனால திருப்பி போட்டுட்டு ஒரு பலகை வச்சு இது இப்படி பண்ணால் கொஞ்சம் ஹோல்ஸ் மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு ரோலர் வச்சு ஒரு சப்பாத்தி ரோல் பண்ணுறீங்களா, அதை வச்சு தட்டுனீங்கனால அது வந்து உங்களுக்கு சத்தம் கேட்க டங் டங் டங்குன்னு வந்து அது இறங்கிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த மேலே இருக்க மோல்ட்டு அப்படியே இருக்கும், பிடிச்சி தான் இருக்கும் பார்த்தீங்களா. எப்படி ஆயிடுச்சுன்னா என்ன அழகாக வந்திருக்கு. இப்போ வந்து மேலே போட்ட அந்த இது இருக்கும் நம்மளுக்கு, இங்கே தெரியுது அவங்களுக்கு லைன் தெரியுது. இப்போ அந்த லைனை வந்து இல்லைன்னா இந்த இடத்துல வச்சு அந்த பீஸ் போட்டுக்கணும். இப்படி வந்துடும், தானாகவே வரும் அப்படி அழகாக. பாருங்க, இந்த நடுவில் உங்களுக்கு தெரியும் இந்த சைடு இந்த பாருங்க, அங்கே மேலே போட்ட லைன்ஸ் நம்மளுக்கு இந்த சைடில் அந்த அந்த இது தெரியும். அதை வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். சாஃப்டாக இருக்குது பாருங்கள், கத்தி நல்லா உள்ளே போவோம். நடுவில் வந்து இப்படி ப்ரௌனாக இருக்கும், இந்த சைடில் வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கும், நடுவில் வந்து நல்லா ப்ரௌனாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு, இங்கே லைட் எல்லோ இங்கே லைட் எல்லோ, நடுவில் ப்ரௌனாக வரும். நம்ம அமுத்தி விட்டுட்டோமா அது மாதிரி வராது நம்மளுக்கு, ஒரு மாதிரி ரொம்ப ஹார்டாயிடும். அமுக்கவே கூடாது மைசூர் பார்க்க. உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு, இப்படி தெரியும் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா, நடுவில் வந்து ப்ரௌன் வரும். கட் பண்ணி நம்ம இப்போ பிளேட்ஸில் வச்சிடலாம்.